ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தச்சிக்கிட்டே அப்படியே ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஸோ இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க என்னென்னலாம் பண்ணால் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து வீட்டில் இருந்து தான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். பட் எனக்கு இப்போது வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இன்னும் இவ்வளோ ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து எனக்கு இருக்குது. இப்போது வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நிறையா ஆர்டர்ஸ் வரணும். நீங்களும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரெகுலராக வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து வரதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ வீட்டிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு சீசனோட, அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி இல்லாத டைமில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமும் நம்மளோட ஒர்க்கை வந்து எப்படி ஒர்க்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட ஒர்க்கை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 2-3 டிப்ஸு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து வெளியில் தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஐயோ கடை வச்சுருக்கா அங்கே போய் தைக்க கொடுங்க, அந்த பொண்ணு கடை வச்சுருக்கா அங்கே போய் தைக்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் கண்ணில் படுற மாதிரி கடை வச்சுருந்தா நம்மளை வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதை எப்படி வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னா, நீங்கள் தைச்ச ப்ளவுஸஸை வந்து நீங்கள் வந்து வெளியில் போட்டு போகலாம். ஸோ உங்களோட ஃபிட்டிங்கு, உங்களோட டிசைன்ஸு, நிறைய டிசைன்ஸில் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து போட்டுட்டு போனீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இது நான் தான் தைச்சேன், உங்களுக்கும் தைக்கணுமா, தைச்சி கொடுங்க, நான் வந்து தைச்சி தரேன் அப்படின்னு நீங்களே வந்து வாய் விட்டு ஃப்ரீயாக பேசிடணும். நம்மளுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து பணங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நம்மளோட ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளே வந்து பேசணும். நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்மளோட ஒர்க்குக்காக அதை எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ நம்மளோட டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி போடுறத மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விதவிதமாக கவுனு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி போடலாம். ஸோ அதை பார்த்துட்டும் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்பாங்க. அப்படியும் இல்லாமல் இப்போது சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சொந்தக்காரங்களுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்க தான் நம்மகிட்ட வந்து தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போட்டு அந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு ஆர்டர் வர்றது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் வர உங்களுக்கு ஈஸியாகவே வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு பெருசாக உங்களோட ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் நிறைய, அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து வீடியோஸ் வந்து போடுறோம். ஸோ இப்போவும் நான் கூட நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஒர்க்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் வந்து சோஷியல் மீடியாவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதனால் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% வந்து வாய்ப்பு இருக்குது. 50% வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், 100% வாய்ப்பு இருக்கும். ஆனால் 50% நடக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான அது ஒரு ப்ராசஸ். நீங்கள் அதே தான், நம்ம வெளியில் போகும்போது 200 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு 10 பேர் வேணால் கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஆன்லைனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 200-300 பேர் பார்க்குறாங்க அப்படின்னாலும் ஒரு 10 பேர் தான் நம்மகிட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இயற்கை, எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து எந்தெந்த மூலமாக நீங்கள் வந்து வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இப்போ ஷாப் வைக்கிறதா இருந்தால் ஒரு நோட்டீஸ் கூட அடித்து ஒட்டிடலாம். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க, அதையும் வெளியில் தெரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஒரு நோட்டீஸ் மாதிரி அடித்து நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயா வந்து கொடுக்கலாம். பக்கத்து ஊர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள் வந்து பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கடையில் தைக்கிறதுக்கும் வீட்டில் தைக்கிறதுக்கும் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட நம்பர் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு
போஸ்டர் மாதிரி அடித்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் மாதிரி அடித்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ இது எல்லாமே வெளியில் நம்மளோட ஒர்க்கை வந்து கொண்டு போகிறதுக்கான வழி. நிறைய பேர் மூலமாக கொண்டு போகலாம், நம்மளோட ஆன்லைனு அப்புறம் நம்மளோட அந்த ஐடியாஸ் மூலமாக கொண்டு போகலாம். ஸோ இன்னொன்று மெயின் என்னென்னா உங்களோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி அயனிங் கொடுத்து அந்த நூல் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி விட்டு ஒரு நீட்னஸோட ஃபினிஷிங் லுக்கோட உங்களோட ஸ்டிச்சிங் இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் உங்ககிட்ட ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை தானாகவே வந்து தேடி வருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ நீங்கள் பெர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கும் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.